Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.11 என்ன क्वेश्चन பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா ஜிசிடி தான் வந்து எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாலினாமியல்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எனக்கு ரெண்டு செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 6x³ - 30x² + 60x - 48. அடுத்து இன்னொரு பாலினாமியல் என்னன்னு பார்த்தோம்னா 3x³ - 12x² + 21x - 18. இப்போ இந்த ரெண்டு பாலினாமியல்லையும் ஏதாச்சும் ஒன்று காமனாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா நான் அந்த ஃபஸ்ட்டு பாலினாமியில் எதை காமனாக எடுக்கிறான்னு பார்த்தோம்னா எல்லாமே 6 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் 6 வந்து நான் காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த பாலினாமியில் எழுதிக்கிறேன். 6x³ - 30x² + 60x - 48. வந்து 6 காமனாக எடுத்துடுறேன். 6 காமனாக எடுத்தேன்னா x³ - 30 வந்து 6 டேபிள் எப்போ கிடைக்கும் பார்த்தோம்னா 5 டைம்ஸில் வந்து கிடைக்கும். 60 வந்து 6 டேபிள் எப்போ கிடைக்கும் பார்த்தோம்னா 10 டைம்ஸில் கிடைக்கும். 48 6 டேபிள் எத்தனை டைம்ஸில் கிடைக்கும்னு பார்த்தோம்னா 8 டைம்ஸில் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் இதை தான் நான் பாலினாமியலாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். x³ - 5x² + 10x - 8. அடுத்து செகண்ட் பாலினாமியல் என்னென்னு பார்த்தோம்னா 3x³ - 12x² + 21x - 18. இப்போ இது எல்லாமே பார்த்தோம்னா 3 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 3 காமனாக எடுத்துடுறேன். அப்படின்னா x³ 3 டேபிளில் 12 எத்தனை டைம்ஸில் கிடைக்கும்னு பார்த்தோன்னா 4 டைம்ஸில் கிடச்சிருக்கும். 3 டேபிளில் 21 எத்தனை டைம்ஸில் கிடைக்கும்னு பார்த்தோன்னா 7 டைம்ஸ். அடுத்து 3 டேபிளில் 18 எத்தனாவது டைம் கிடைக்கும்னு பார்த்தோன்னா 6 டைம்ஸில் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் இன்னொரு பாலினாமியல் என்னவா எடுத்துக்கணும்னு பார்த்தோன்னா x³ - 4x² + 7x - 6 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் நான் ஜிசிடி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இதில் எதை வெளியில் எழுதணும் எதை உள்ளே எழுதணுங்கிற கன்ஃபியூஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதில் எது வந்து ஸ்மாலர் நம்பரோ அதை தான் வந்து நம்ம உள்ளே எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் எது வந்து ஸ்மாலர் நம்பர்னு பார்த்தோம்னா x³ - 4x² + 7x - 6ங்கிறது தான் எனக்கு ஸ்மாலர் நம்பராக இருக்குது. ஏன்னா இது ரெண்டையும் பார்த்தோம்னா சேமாக இருக்குது. அப்படின்னா அடுத்த ரெண்டு தான் பார்க்கணும். அடுத்த ரெண்டுங்கிறப்ப நெகட்டிவில் வந்து லார்ஜர் நம்பர் வந்து எனக்கு சின்ன நம்பர் வந்து எனக்கு பெரிய நம்பர்னு அர்த்தம். அப்படின்னா 4x² எனக்கு பெரிய நம்பர். அதனால் நான் அதை உள்ளக்க எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் லாங் டிவிஷன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்படின்னா ரெண்டுமே x³ இருக்குங்கிறதுனால அதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு திருப்பி x³ வந்து கிடைக்கும். அப்படின்னா x³ × 1ங்கிறப்ப x³, அடுத்து -5x² × 1ங்கிறப்ப -5x², அடுத்து 10x × 1ங்கிறப்ப 10x, அடுத்து -8 × 1ங்கிறப்ப எனக்கு -8 தான் கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணால் தான் எனக்கு x³ வந்து கேன்சல் ஆகும். அப்படின்னா இதை சப்ராக்ட் பண்ணால் இது மைனஸ், இது ப்ளஸ், அடுத்து இது மைனஸ், இது எனக்கு ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல். இது வந்து பார்த்தோன்னா 5 - 4x² கிடச்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா 7 - 10ங்கிறப்ப -3, அப்படின்னா -3x, அடுத்து 8 - 6ங்கிறப்ப எனக்கு 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா x² - 3x + 2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்குன்னா ஆனால் அதுக்கு பதிலாக வேறு நம்பர் வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் இன்னொரு வாட்டி ஜிசிடி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து நான் ஜிசிடி கண்டுபிடிக்கிறப்ப x² - 3x + 2வை நான் வெளியில் எழுதிக்கிறேங்கிறப்ப டிவைசராக நான் அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x² - 3x + 2. அடுத்து இந்த இடத்துல டிவைசராக இருந்ததை நான் இங்கே டிவைடண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x³ - 5x² + 10x - 8. இப்போ இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் x³ வந்து கிடைக்கும்னு பார்த்தோம்னா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அப்படின்னா x² × xோட வேல்யூ x³ கிடச்சிடும். அப்படின்னா -3x × xங்கிறப்ப -3x², அடுத்து 2 × xங்கிறப்ப 2xன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ், அடுத்து இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா -5x² + 3xங்கிறப்ப எனக்கு -2x² கிடச்சிருக்கு. அப்படின்னா 10 - 2ஓட வேல்யூ 8 கிடச்சிருக்கு. அப்படின்னா +8x. அடுத்து இந்த -8ஐ நான் இங்கே கீழே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்கேயும் x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. அப்படின்னா எனக்கு -2 வந்து எக்ஸ்ட்ராவாக வேணும். அப்படின்னா ஒரு -2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா -2 × x² - 2x², அடுத்து -3x × 2ங்கிறப்ப +6x வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது +2 × -2ங்கிறப்ப எனக்கு -4 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை சப்ராக்ட் பண்ணுறேன். அப்படின்னா இது எனக்கு ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ், இது எனக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா எனக்கு இது ரெண்டும் கேன்சல். மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 2x, அடுத்து இங்கே எனக்கு -4 வந்து கிடச்சிருக்கும். இதில் ஏதாச்சும் காமனாக எடுக்க முடியுமான்னு பார்த்தோம்னா எனக்கு ரெண்டுமே 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். ஆனால் ஒரு 2வை காமனாக எடுத்தேன்னா எனக்கு x - 2 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இப்போயும் இங்கே எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிருக்கான்னு பார்த்தோம்னா இங்கேயும் எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. அப்படின்னா இன்னொரு வாட்டி நான் ஜிசிடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ஜிசிடியில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா இங்கே ரிமைண்டராக கிடச்ச x - 2வை நான் வெளியில் எழுதிக்கிறேன். x - 2. அடுத்து இங்கே டிவைசராக இருந்த x² - 3x + 2வை நான் இங்கே டிவைடண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். x² - 3x + 2.
இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் வந்து இருக்குது. அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் வேணுன்னா ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர், அடுத்து -2 இன்ட்டு எக்ஸுங்கிறப்ப -2x வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை மைனஸ் பண்ணுறேன், அப்படின்னா இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல். அப்படின்னா -3x ப்ளஸ் 2xோட வேல்யூ -6 கிடச்சிருக்கு. இப்போ இந்த +2வை கீழே கொண்டு வந்துடுறேன். அப்படி பார்த்தோம்னா இங்கே எனக்கு எக்ஸ் இருக்குது, இங்கே -x வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு எதால் மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கும் பார்த்தோம்னா -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அப்படின்னா x இன்ட்டு -1ஓட வேல்யூ -6, அடுத்து -2 இன்ட்டு 1ஓட வேல்யூ +2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா -x + 6 கேன்சல், 2 - 2வும் கேன்சல் ஆகி எனக்கு 0 மட்டும் கிடச்சிருக்கும். அப்படின்னா எனக்கு எப்போ எந்த டிவைசர் எதுவாக இருக்கிறப்ப எனக்கு ஜிசிடி கிடச்சிருக்கு, அதாவது ரிமைண்டர் எதுவும் 0 வந்து கிடைக்கிறப்ப எது டிவைசராக இருக்குதுன்னு பார்த்தோம்னா x-2 தான் எனக்கு டிவைசராக இருக்குது. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா x-2 தான் எனக்கு ஜிசிடியோட வேல்யூவாக கிடச்சிருக்கும். ஆனால் இதுவே ஜிசிடியோட வேல்யூவான்னு பார்த்தோம்னா கிடையாது. இதில் ஜிசிடியோட வேல்யூ இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கணும். என்னென்னு பார்த்தோம்னா இதில் ஸ்டார்டிங்கில் நம்ம 2 இது காமனாக எடுத்தோம், 3 and 6. இந்த 3 and 6க்கு நான் தனியாக ஜிசிடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 3 and 6க்கு நான் தனியாக ஜிசிடி வந்து கண்டுபிடிச்சேன்னா 3 1s இது 3 2s. அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேபிளில் வந்துச்சு. இதுக்கு மேலே என்னால் ஜிசிடி பண்ண முடியாது. அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 3 தான் எனக்கு ஜிசிடியோட வேல்யூவாக இருக்கும். அதனால ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஜிசிடியோட வேல்யூ 3 × x-2ன்னுட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.